ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி ஒரு நியூ சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். புதிய தலைப்பில் புதிய ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் லொஜிக் கேட்ஸ். ஓகே, லொஜிக் கேட்ஸ். லொஜிக் கேட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து என்ன? ஓகே, நான் சிம்பிளாக சொல்கிறேன். லொஜிக் கேட்ஸ் வந்து என்னத்துக்கு பயன்படுத்துகிற, ஏன் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி ஆல்ரெடி நான் அதை சொல்லிட்டேன். இன்ட்ரடக்ஷனில் வந்து சொல்லியாச்சு. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் லொஜிக் கேட்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி அதை நாங்கள் செய்கிற, அதில் மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எத்தனை வகை இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் முதலாவது வந்து லொஜிக் கேட்ஸில் தமிழில் சொல்கிறேன்னு சொன்னால் அடிப்படை தர்க்க வாயில்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அடிப்படை தர்க்க வாயில்கள்னு சொல்லி இது வந்து பேசிக்காக வரும். ஓகே, இது வந்து பேசிக் லொஜிக் கேட்ஸ் நான் சொல்லுவோம். இதில் வந்து 3 இருக்குது. ஒன்று வந்து நொட் கேட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அடுத்தது வந்து ஓ கேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து என் கேட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஓகே, இது 3 தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த அடிப்படை தர்க்க வாயில்களில் வர இவங்க ஒவ்வொருத்தருக்குமே குறியீடுகளும் இருக்குது. சரி, அவங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் செய்வாங்க, என்னென்ன செயற்பாடுகளை மேற்கொள்ளுவாங்கன்னு சொல்லியும் இருக்குது. நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்ய போகிறோம், இந்த அடிப்படை தர்க்க வாயிலை ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் அடுத்ததுக்கு வர போகிறோம். சரி, அப்போ நான் இதை ஆரம்பத்தில் சொன்னவங்களுக்கு கஷ்டம் மாதிரி இருக்கும். என்னது ஃபஸ்ட்டுக்கு இவ்வளோ வைக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்க, பயப்பட்டுருவீங்க. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன், ஒவ்வொன்றா முடிச்சுட்டு நாங்கள் என்ன செய்வோம், வருவோம். அப்போ அந்த வகையில் முதலாவது நாங்கள் பார்ப்போம் நொட் கேட்னு சொன்னால் யார், நொட் கேட் அப்படி இப்படி பாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்க வரோம். ஓகே, நொட் கேட்னு சொல்கிறது வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நொட் கேட்னு சொல்கிறது வந்து நாங்கள் ஒரு இன்புட்டை வழங்கினோம் அப்படின்னு சொன்னால் அவர் அதுக்கு மாற்றமாக செய்வார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஓம்னு சொன்னால் அவர் இல்லைன்னு சொல்லுவார், நீங்கள் இல்லைன்னு சொன்னால் அவர் ஓம்னு சொல்லுவார். சரி, அப்போ அந்த வகையில் தான் இவர் என்ன செய்ய போகிறாரு, இக்க போகிறாரு. இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்புட்டை வந்து 1 அப்படின்றத நீங்கள் வழங்கினீங்கன்னு சொன்னால் அவர் 0 சொன்னால் நமக்கு அவுட்புட்டை தருவார். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஏ பார் அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ இது நீங்கள் ஏ பார்னு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஏன்னு தருவார். இப்போ இவர் வந்து உங்களை நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டார். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு மாற்றமாக தான் ஒன்று செய்வார், மறுதலையாக தருவார். அப்போ இவர் தான் யார், நொட் கேட். இவர குறியீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இவர் சிம்பிள் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால் சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு எப்படி சொல்கிற, ஒரு இது வந்து முக்கோணத்தோட சேர்த்து ஒரு வட்டம் ஒன்று வந்து வரும். ஓகே, இது வந்து இன்புட், இது வந்து அவுட்புட். ஓகே தானே, அவுட்புட். அப்போ நொட் கேட்டுக்கு வந்து இதுதான், இதில் குறியீடே இதுதான். ஆனால் இதுக்கு வந்து பாருங்கள், இப்போது ஒரு இன்புட் தான் இருக்கும். ஓகே, இன்புட் ஒன்று தான், ஒரு இன்புட், அதே மாதிரி ஒரு அவுட்புட் தான் இருக்குது. அப்போ எங்களுக்கு தெளிவாக சொல்லலும் இதில் எப்படி நொட் கேட்னு சொல்கிறால் வந்து ஒரு விஷயத்தை மறுதலையாக மாற்றுறவர், அவருக்கு வந்து ஒரு இன்புட் தான் இருக்கும், அதே மாதிரி ஒரு அவுட்புட் தான் இருக்கும். சரி தானே, இது எல்லா சந்தர்ப்பத்திலையும் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்கள் ஒரு கோவை ஒன்று எடுத்தோம்னு சொன்னாலும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ ப்ளஸ் பின்னு சொல்லி ஒரு கோவை எடுக்கணும்னு சொன்னால் இவரை நாங்கள் நோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நொட் கேட்டில் போட்டாங்க, நொட் கேட் ஒன்று போட்டோம்னு சொன்னால் இது எப்படி வரும், ஏ ப்ளஸ் பி முழுவதும் பார். ஓகே தானே, இப்படி தானே செய்வது, இந்த கோவை வந்து மறுதலையாக வரப்போகுது. கிளியர் தானே, ரைட். இப்போ அடுத்த விஷயம் என்னென்றால், ரெண்டாவது இருக்கிறது வந்து என்னென்னு சொன்னால் ஓ கேட்னு சொல்கிறது யாருன்னு சொன்னால் இவர் வந்து என்ன செய்வார், கூட்டுவார். இவரை சொல்கிற வந்து கூட்டுதல், இவர் வந்து சேர்க்கிறாள், ஒருத்தரையும் வந்து சேர்த்து விடுவார். இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏக்கு ப்ளஸ் பி இவர் தான் வரும். கிளியர் தானே, ஓ கேட்னு சொல்கிறது வந்து வேறு கூட்டுறது, இந்த அடையாளம் தான் வேறு அடையாளமும். இவரை குறியீடை பிடிக்கும்னு சொன்னால் எப்படி சொல்கிற, ஒரு சந்திரன் தானே, சந்திரன் மாதிரி இருக்கும். இவர் வந்து இன்புட், இவங்க 2 பேரும் வந்து இன்புட்டாக வருவார், இன்புட், இவர் வந்து அவுட்புட். ஓகே தானே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் இந்த சிம்பிளை பாருங்கள், 2 கோடி. ஸோ இது என்னன்னு சொன்னால், இவர் இந்த ஓகேட்னு சொல்கிறது வந்து 2 அல்லது 2க்கு மேற்பட்ட 2 அல்லது 2க்கு மேற்பட்ட இன்புட்டை கொண்டிப்பார். 2 கொண்டிப்பார், 3 கொண்டிப்பார், அப்படி கொண்டிப்பார். சரி, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட இன்புட்டையும், இன்புட் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட, 2 விட கூட, ஒரு அவுட்புட்டை தான் என்ன செஞ்சிருக்கும், கொண்டிக்கும். ஒரு
ஒரு அவுட்புட்டையும் கொண்டு வைக்கும். இவர் தான் யாருன்னு சொன்னால் இந்த ஐக்கிய ஓ கேட்னு சொல்கிறவர். கிளியர் தானே? இவர் தான் ஓ கேட். சரி, இவர் வந்து எப்படி இவர் ஒரு சந்திரன் வடிவத்தில் இருப்பார். சரி, ஆதி சந்திரன் வடிவத்தில் இருப்பார். இப்போ இவர் நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து 2 இடத்துக்கு இப்போ இங்கே பாருங்கள், நான் அந்த இதே போட்டுருவோம். சரி, இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துட்டோம்னு சொன்னால் இவ்விடத்துக்கு ஏரிக்கு இவ்விடத்துக்கு பிக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே அவுட்புட் நமக்கு வரும்போது A + B அப்படின்ட்டு வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ இவ்விடத்துக்கு பாருங்கள் A பார் இந்த கோட்டுக்கு வருது, இங்கால B பார் இந்த கோட்டுக்கு வருது. அவங்க 2 பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஓ கேட் ஆகுறாங்கன்னு சொன்னால் A பாரும் B பார் இங்கே வரக்குள்ள A பார் ப்ளஸ் B பார். எந்த விஷயமும் இல்லை, எந்த விதமான சிக்கலுமே இல்லை. ஒரு ப்ளஸ் ஒன்று வரப்போகிறாரு. கிளியர் தானே? 2க்கும் இடையில் சேர்க்கறதுக்கு ப்ளஸ் வருவார். இவரை சொல்கிறோம் நாங்கள் என்ன சொன்னால் ஓ கேட் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர் தானே? அடுத்தது 3வது விஷயமேக்கு அவர் நான் பாருங்கள் சொல்கிறேன். அவர் வந்து யாருன்னு சொன்னால் 3வது இருக்கிறாள் வந்து என் கேட். என் கேட்னு சொன்னால் அவர் ஓ கேட் என்ன செஞ்சிருந்தார்? கூட்டினார். இவர் என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால் பெருக்க போகிறாரு. இதானே பெருக்கல் அடையாளம்? ஓகே, பெருக்க போகிறாரு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? பெருக்க போகிறோம். ஓகே தானே? ஓ கேட் வந்து கூட்டுறாள், என் கேட் வந்து பெருக்கிறாள். சரி, இப்போ இங்கே பாருங்கள், அவர் எப்படி பாருன்னு சொன்னால் அவரோட குறியீடை பிடிக்கும்னு சொன்னால் ஓ கேட்டுக்கு வாரமாக தான் வைக்கும். ஆனால் இங்கே சின்ன ஒரு மாற்றம், இங்கே பாதி வட்டம் மாதிரி வந்து வைக்கும். அங்கே எப்படி இருந்துச்சு? ஒரு பாதி சந்திரன் மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து பாதி வட்டம். சரி, பாதி வட்டம் மாதிரி இங்கே இருக்கும். அப்போ இங்கே நாங்கள் ஏயும் பியும் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏ இங்கே ஏக்கி பி இங்கே ஏக்கின்னு சொன்னால் A டாட் பின்னு சொல்லி போடுவோம். சரி, பெருக்கல் அடையாளம் டாட் தானே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மெட்ஸில் வந்து 2 என் அப்படின்னு சொன்னால் இது மீனிங் என்ன? 2 தர என், இதுதான் மீனிங். அடுத்தது வந்து 2 + 3 அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஈகிறாள் யார்? ஒரு பெருக்கல். இதை நீங்கள் பேசிக்காக சின்ன வகுப்புகளை படித்த விஷயங்கள். இப்போ அதை நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த டொட்டைங்கே போட்டு காட்டுறோம். சரி, இந்த டொட்டைங்கே போட்டு காட்டுறோம் பெருக்கெடுக்காக வேண்டி. சரி தானே? இப்போ இவ்வளோதான். என்னென்னு சொன்னால் இந்த அடிப்படை தர்க்க வாயிலில் வர 3 பேரும் யார்? நொட் வருவார், அடுத்தது ஓர் வருவார், அடுத்தது வந்து எண்ட் வருவார். எண்ட் வருவார். ஓகே, இவர் என்ன செய்வார்? மறுதலை பண்ணுவார். மறுதலைன்னு சொல்லுவாங்க, மாற்றுவார். இப்போ ஒன்று நான் கொடுத்தா இன்னொன்று மாற்றி தருவார். ஓகே, இவர் வந்து என்ன செய்வார்? கூட்டல். ஓகே, இவர் வந்து என்ன செய்வார்? பெருக்கல். இவ்வளோதான். என்ன இந்த அடிப்படை தர்க்க வாயில்னு சொல்கிற விஷயத்தில் நாங்கள் ஆல்ரெடி பார்த்த இந்த அடிப்படை தர்க்க வாயில்னு சொல்கிறதுல இருக்கிறவங்க வந்து இவங்க ஒரு பேர் தான். இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்க 3 பேரையும் வச்சு நாங்கள் என்ன செய்வோம்? இன்னும் சில விஷயங்களை நாங்கள் உருவாக்குவோம். இன்னும் சில கேட்ஸ் ஈக்கி அதை வந்து நாங்கள் சேர்மான தர்க்க வாயில் அப்படின்னு சொல்லுவோம். அதை நாங்கள் என்ன செய்வோம்? அடுத்த பாட்டில் வந்து நாங்கள் அந்த விஷயத்தை பார்ப்போம். இது வந்து விளங்கினுச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ.